நாம இந்த வீடியோல பார்க்க போறது கருவலூர் மாரியம்மன் பற்றி தான். இந்த கோவில் எங்க இருக்கு, கருவலூர் மாரியம்மன் கோவிலோட சிறப்பு என்ன, இதனால நமக்கு கிடைக்கும் பலன் என்னன்னு பார்க்க போறோம். பிரபஞ்சத்தோட சக்தி குவிந்த மற்றொரு இடத்தை தான் பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். இந்த கருவலூர் மாரியம்மன் கோவில் அவினாசி டு மேட்டுப்பாளையம் சாலையில் 13 கிலோமீட்டர்லையும், அன்னூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது. அன்னூர், அவினாசி, திருப்பூர்லேருந்து இந்த கருவலூர் மாரியம்மன் கோயிலுக்கு போக நிறைய பஸ் இருக்குது. இது அவினாசியில் இருக்கிற அவினாசியப்பரோட வரலாற்று தொடர்புடைய கோயிலுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். இங்கே இருக்கிற அம்மன் நின்ற கோலத்தில் தரிசனம் தர்றது ஒரு சிறப்பு. எல்லா கோயில்லையும் அமர்ந்த கோலத்தில் தான் தரிசனம் தருவாங்க. 7ஆம் நூற்றாண்டில் சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகம் பாடிய போது கருமேகம் உற்பத்தியாகி மழை பொழிந்ததால் இது கருவளர் ஊர், அது மருவி கருவலூர் என்றானது. இந்த மாரியம்மனோட சிறப்பு கண் நோயை தீர்ப்பது தான். கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இங்க தீர்வு உண்டு. மருத்துவர்களால் கூட கைவிடப்பட்டவங்க கூட இங்க வந்தா குணமாகும் என்ற நம்பிக்கை உண்டு. இந்த கோயில் தீர்த்தத்தை கண்கள்ல ஊற்றுனா 12 இருந்து 48 நாள்கள்ல கண் நோய் குணமாகும். பல பேருக்கு கண் பார்வை மீண்டும் கிடைச்சதா கூட சொல்றாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்க வந்து தொட்டில் கட்டி பரிகாரம் செஞ்சா அதுக்கு பலன் உண்டு. இந்த கருவலூர் மாரியம்மனின் மற்றொரு சிறப்பு, கோவில் முன்னாடி உப்பு வாங்கி போட்டு கொடிக்கம்பத்தை சுத்தி வருவாங்க. இந்த வேண்டுதல் செஞ்சா நாம என்ன வேண்டி உப்பு வாங்கி போட்டோமோ அது நடக்குங்கிறது இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. இந்த மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் மிகவும் விருப்பமான அபிஷேகம். கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 5 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். பூஜை காலம் காலை 6 மணி, மதியம் 12 மணி, மாலை 6 மணி. வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை நாட்கள்ல இங்க சிறப்பா இருக்கும். கடைசி வெள்ளிக்கிழமை மாரியம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடக்கும். ஆடி மாசத்துல எல்லா வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜை இருக்கும். சித்திரை, கார்த்திகை மாதத்துல வழிபாடு இருக்கும். இதில் முக்கியமானது பங்குனி மாதத்தில் நடக்கிற தேர் திருவிழா. இது பண்ணாரி கோயில் குண்டம் முடிந்த 2வது நாள் இந்த தேர் உலா வரும்.